பார்க்க அழகான ஊர் மட்டும் இல்லை, இங்கே ஒரு மர்மமான இடம் இருக்குது. குர்சியோங்கில் இருக்க டவுன் ஹில்ங்கிற டார்ஜிலிங்லேருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இயற்கை அழகாக இருக்குது. இந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு அனிமல் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. இங்கே போகிற ரோட்டுக்கு பேர் டெத் ரோடுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு மரம் வெட்ட போகிற தொழிலாளர்கள்லாம் தினமும் ஒரு தலையில்லா பைய பார்த்ததாகவும் திடீர்னு காலடி சத்தங்களும் ஓடுற சத்தங்களும் கேட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த டவுஹில் காடுகளுக்குள்ளே போகிற எல்லாருமே உங்களை யாரோ பின்தொடர்ந்து வர மாதிரியே உணர்றாங்க. தலையில்லாத உருவத்தை மட்டும் இல்லை, ஒரு சாம்பல் நிற ஆடை அணிந்த ஒரு பெண்ணோட உருவத்தையும் அவங்க பார்த்ததா சொல்கிறாங்க. ஊர் மக்கள் இந்த மாதிரி ஏராளமான கதை சொல்லவும் இங்கே டூரிஸ்ட் போக கூட யோசிக்கிறாங்க. இந்த காடு அவ்வளோ அமானுஷ்யமாக இருக்குது. உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடுமையான குரல்களையும் பயமுறுத்தும் காடி சத்தங்கள் மற்றும் அழுகை போன்றவற்றை கேட்டதாக அவங்க சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் சொல்கிற கதையெல்லாம் நம்பாத 2 காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த காட்டுக்குள்ளே ஒரு நைட்டு டென்ட்டு போட்டு தங்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு தெரியாது, அவங்க வாழ்க்கையில் பார்க்காத நிறைய விஷயங்களை பார்ப்பாங்கன்னு. இருட்டிடுச்சுன்னு அவங்க 2 பேரும் நெருப்பு மூட்டுறாங்க. நெருப்பு கொஞ்சம் கம்மியாகும் போது கிளைகளுக்கு நடுவில் நிறைய கண்கள் இவங்களே பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இந்த நேரத்திலே அந்த கண்கள் மறைஞ்சிருது. ஆனால் திடீர்னு அவங்க கேம்பை சுற்றி நிறைய காடி சத்தங்கள் கேட்குது. இவங்க இதை பற்றி பயந்து கேம்புக்குள்ளே போகிறாங்க. அவங்க கேம்புக்குள்ளே போன அடுத்த நிமிஷம் அந்த காடி சத்தம் இவங்க பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் நெருங்கி வரும்போது திடீர்னு இவங்க வெளில வந்து பார்க்குறாங்க. வெளில வந்து பார்த்தப்ப இங்கே யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே அந்த கேம்பை சுற்றி யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்க கண்ணை சிறப்ப இந்த எல்லாமே அவங்க பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. இதனாலே அன்றைக்கி நைட்டு பூரா அவங்க 2 பேருமே தூங்கவே இல்லை. விடிஞ்சதுமே அவங்க 2 பேரும் காலில் தலை தெறிக்க ஊரை நோக்கி ஓடுறாங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட அன்றைக்கி நைட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஊர் மக்கள் அவங்க 2 பேரும் பாதுகாப்பாக அவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நிகழ்வை அவங்க வாழ்நாளில் 2 பேருமே மறக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த குடிசைவங்க மலைக்கு போக ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வழிகளும் இருக்குது. இங்கே போகிறதுக்கு ஏர்போர்ட், ரோடு, ட்ரெயின் 3மே இருக்குது. இருக்கிறதுலே பாக்டோக்கிற விமான நிலையம் தான் குர்சியோங்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது டவுஹிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. போக ஆசைப்பட்டீங்கன்னா புதிய ஜல்பைகுரி ரயில் நிலையம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. உள்ளூர் வண்டிகள் மூலம் நல்ல போக்குவரத்து சேவையும் இருக்குது. உங்கள் பையனை மகிழ்ச்சியாக இருக்க என் வாழ்த்துக்கள். ஆனால் அந்த 2 பேர் மாதிரியும் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் என்ன குறை இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.